ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களில், அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒரு முக்கியமான கோயில்னு சொல்லக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம், அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், அதாவது ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு வருமானம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவஸ்தானமாக இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லணும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன அங்கே நடந்துச்சு, அந்த ஒத்த லட்டுக்காண்டி என்னென்ன பிரச்சனைகள் நடந்துருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு லட்டுனால் பல விபரீதங்கள் நடந்து போச்சு. அதாவது எந்த லெட்டை தயாரித்தாங்களோ அந்த லெட்டில் வந்து பல முறைகேடுகள் நடந்திருக்குது. பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை இப்போ சமீபத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. தெலுங்கானாலும் சரி, ஆந்திராலையும் சரி. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது ஆந்திராவில் வந்து முதல்ல ஆளக்கூடிய கட்சியாக இருந்தது ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த தேர்தலில் வந்து வெற்றிகரமான வெற்றியை பெற்று, அமோக வெற்றியை பெற்று அவர் என்ன செஞ்சார் சொன்னாக்கா, ஆட்சி அமைச்சார். ஆட்சி அமைச்ச உடனே அவர் வந்து பலவிதமான திட்டங்களை செயலில் கையில் எடுத்தார். அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் செய்த குற்றச்சாட்டுகள், அவர்கள் செய்த அந்த ஊழல்களை எல்லாம் கண்டுபிடித்து அதற்கு எதிரான பல விசாரணை கமிஷன்லாம் அமைச்ச விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக நேற்று வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது திருப்பதி தேவஸ்தானம் டிடிஐஎஃப்னு சொல்லக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தில், அதாவது எந்த ஒரு பக்தர்களும் கோயிலுக்கு செல்வார்கள் என்று சொன்னால் திருப்பதிக்கு, அவர்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, பிரசாதமாக ஒரு லட்டு வந்து வழங்கப்படும். நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லட்டு. இந்த லட்டில் தாங்க ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து திருப்பதியை பொறுத்த வரையில் எந்த ஒரு மாமிசங்களும் எடுத்து செல்வதுக்கு கூட அனுமதி கிடையாது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பக்தர்கள் கூட அவங்க என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு மாமிசத்தையும் எடுத்து செல்வதற்கு கூட அனுமதி கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தேவஸ்தானத்துக்குள்ளேயே இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா, அந்த லட்டு தயாரித்த அந்த நிறுவனம் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னாக்கா, பன்றியுடைய கொழுப்பு, அதெல்லாமல் வந்து மாட்டுடைய கொழுப்பு, அதே மாதிரி மீனுடைய எண்ணெய், இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த லட்டை வந்து தயாரிச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு நாளாக பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வந்து, ஏன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க வந்து அந்த லட்டை வந்து ஒரு பிரசாதமாக எடுத்து வைத்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஏன்னா நான்வெஜ் இருக்கிறாங்க, வெஜிடேரியனும் இருக்கிறாங்க. வெஜிடேரியனை பொறுத்தவரையில் ஒரு காலமும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிக்கன் கடை இருந்தால் கூட அது தூரமாக நடந்து போகக்கூடியவர்கள் இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்குது. அது அவங்களுடைய மத நம்பிக்கை. ஆனால் அந்த மத நம்பிக்கையே தவிடுபறியாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தான், மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்று தான் இன்றைய வரைக்கும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகமே. என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த வழக்கமாக வழங்கக்கூடிய அந்த லட்டில் ஏஆர் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த ஒரு நிறுவனம், இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டுகளை வழங்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். அவங்க தான் கான்ட்ராக்டர். ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் வரும்பொழுதே என்ன செஞ்சாங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தில் இவங்களுடைய கட்சி நிர்வாகிகளை என்ன செஞ்சாங்க, முக்கிய பொறுப்புகள் அவர்கள் கொடுத்து அவங்கள வந்து அந்த பராமரிக்கணும், நல்லபடியாக அந்த தேவஸ்தானத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பொருளாதாரம் குவியக்கூடிய ஒரு இடம், நிறைய பக்தர்கள் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய வாரி வழங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல முக்கியமாக இந்த பிரசாதம் லட்டு என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் திருப்பதி லட்டு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, அந்த லட்டை வாங்கிட்டு வந்து விரும்பி வீட்டில் வந்து பிரசாதமாக சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய, அந்த மத நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான முறையில் நம்பிக்கையோடு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அது வந்து ஒரு வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைய வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளவு நாளாக சாப்பிட்ட அந்த லட்டில் வெஜிடேரியன் என்று சொல்லக்கூடிய அந்த லட்டில் எல்லா விதமான அனிமல்ஸுடைய கொழுப்புகள் அங்கே கலக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ சாதாரணமாக லட்டு தயாரிப்பதாக இருந்தால் நெய்யை வச்சு தான் தயாரிப்போம். ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து பாமாயிலை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பன்றியுடைய கொழுப்புக்களையும், அதே மாதிரி மாட்டுடைய கொழுப்புக்களையும், அதே மாதிரி மீனுடைய அந்த மீனுடைய எண்ணெயும் என்ன செஞ்சுருக்காங்க, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த நெய் ஸ்மெல்லு கொடுப்பதற்காக வேண்டி இவர்கள் ஒரு வகையான விஷயத்தை கையாண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், அதாவது நம்பி வந்து அந்த இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த கடவுள் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நம்பி அது ஒரு வெஜிடேரியன் தான் என்று சாப்பிடக்கூடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார் என்று தெரியவில்லை. ஆனால் வந்து சந்திரபாபு நாயுடு சொல்கிறாங்க, இது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய இவர்களுடைய நிர்வாகத்தின் சீர்கேடு தான், இவர் தான் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சுட்டார் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறதை பார்க்குறோம். இப்போது இந்த தேவஸ்தானத்தை பொறுத்தவரையில்
இது வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய நேரடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த லட்டு கொடுக்கக்கூடிய முறை என்பது அந்த ஆந்திராவில் வந்து 1715 ஆகஸ்ட் மாதத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த லட்டு கொடுக்கக்கூடிய முறையை அந்த அறிமுகப்படுத்தும் பொழுது சுமார் இன்னி வரைக்கும் இந்த தேதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா 309 வருடமாக இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு செயலாக என்ன செய்கிறாங்க, அந்த லட்டை வந்து தயாரித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன செய்கிறாங்க, இலவசமாக வழங்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த லட்டு தொழிற்சாலையை பொறுத்த வரையில் இவங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குது பாருங்கள், 3 பெல்ட் வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த லட்டை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. சுமார் 620 தொழிலாளிகள் இதற்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் லட்டை என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குங்கும் போது ஒரு மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. யார் எந்த ஒரு கொள்கையில் இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் உடைக்கக்கூடிய விதத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு இதை வந்து அறிவிக்கிறாரு, அவருடைய மகன் அறிவிக்கிறாரு. செய்தி தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து எங்கள் அரசாங்கத்தின் மீது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோடு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லேப் ரிப்போர்ட் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியிட்டாங்க. மல்டி லேப் ரிப்போர்ட். அதாவது இந்த லேப் ரிப்போர்ட்டை பொறுத்த வரையில் எங்கிருந்து வருதுன்னு சொன்னாக்கா குஜராத் பேஸ்டு த நேஷ்னல் டைரி கமிஷன் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேபில் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த திருப்பதி லட்டை வந்து கொடுத்து இதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கண்டறிங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்குறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முன்கூட்டி அவங்க என்ன சொல்லலை, இது திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ளது தான் அப்படிங்கிறது சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தோம்னு சொன்னாக்கா இதன் மூலமாக அதை மத நம்பிக்கை பாதிக்கப்படும், மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இது வந்து இதை டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், இந்த லட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கலந்து இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே குஜராத்தை சேர்ந்த அந்த நேஷ்னல் டைரி என்கின்ற அந்த கமிஷன் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா அவங்க வெளிப்படுத்திட்டாங்க, இதில் வந்து மாட்டுடைய கொழுப்பு இருக்குது, இதில் வந்து மீனுடைய அந்த எண்ணெய் இருக்கிறது, பாமாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உடச்சி அப்படி சொன்ன உடனே மல்டி ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் மற்ற லேபிளையும் கொடுத்து ரீசெக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துட்டையும் ரிப்போர்ட் என்ன வரும்னு சொன்னாக்கா இவர்கள் இந்த லட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, மாட்டுக்குழுப்பையும் பன்றியுடைய கொழுப்பையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த லட்டை வந்து உருவாக்கியிருக்காங்கங்கிறத ரிப்போர்ட் வந்ததுனால மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஆந்திரா முழுவதும், அதாவது இவ்வளவு நாளாக அந்த மக்கள் அங்கே யாரெல்லாம் திருப்பதிக்கு போனாங்களோ, விரதம் இருந்து அதை வந்து அந்த லட்டை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க காலங்காலமாக வாழ்ந்த மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செயல் திட்டத்தின் காரணமாக ஒரு காசை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு நிறுவனத்தை வைத்து அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இயங்கிய அரசாங்கம் தான் இதற்கு முழு பொறுப்பாக அமைய முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனுடைய லேப் ரிப்போர்ட் வந்து என்ன செஞ்சிச்சு, இணையதளத்தில் வெளியாகிவிட்டது அப்படிங்கிறதையும் தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சந்திரபாபு நாயுடு இப்படி அறிவிச்சுட்டார், இதுதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெட்டியுடைய அவருடைய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய இவருடைய இந்த ஊழல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் என்ன சொல்லுன்னு சொன்னாக்கா, அப்போ நீங்கள் சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிடுங்க, சிபிஐட்ட கொண்டு போய் ஒப்படைங்க, அதில் உள்ள உண்மை விஷயத்தை வந்து கண்டறிய வேண்டும், மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், இது யார் மேலே தப்பு, யார் இதில் வந்து தவறு செய்திருக்கிறார்கள் என்று நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. திண்டுக்கல்ல ஏஆர்ஆன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியை பொறுத்தவரையில் 6 மாதத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி வெளியே வந்துருச்சு. வெளியே வரும் பொழுதே என்ன செய்கிறாங்க, ஜூலை மாதத்துலேயே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அவருடைய கான்ட்ராக்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்தின் மீது கடுமையான தண்டனை என்ன செய்யணும், கடுமையான சட்டத்தின் கொண்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா அந்த நிறுவனத்தை பொறுத்த வரையில் வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் செஞ்சுருக்காங்க, இந்த லட்டை வந்து தயாரித்து கொடுத்துருக்குறாங்க.
இது வரைக்கும் அவங்க ஆல்ரெடி பேக்கப்பில் வச்சுருக்கக்கூடிய நிறைய அந்த லெட்டுக்காக வேண்டி அவர்கள் தயாரித்த பொருட்கள் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. அது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்ன விடிவு காலம் பிறக்கிறது என்று. அது யாராக இருந்தாலும் எந்த மத நம்பிக்கையில் சார்ந்தவர்களுடைய மனசையும் புண்படுத்தக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நிகழக்கூடாது. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதற்கு பின்னணியில் யார் இயங்குவதாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.